இதுவரை வருமான வரி அங்கெல்லாம் ரைடு நடத்தினாங்க, தெரியுமில்ல, நடத்தியிருக்காங்க. எத்தனையோ முன்னாள் இந்நாள் அமைச்சர்களின் வீடுகளில் பயங்கரமான ரைடு. தீர்வு என்ன? இல்லை பொய்யை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறதா என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடி ரைடெல்லாம் வந்து இப்போ கட்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக காசு வாங்கி கொண்டு களவாணி வேலை செய்கிற ஊடகங்கள் ஒரு சின்ன துரும்பு கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. நிறுவனத்தின் மீது போடப்பட்டிருக்கிற இந்த வழக்கு எப்படி விஜய் மீது சாரும்? உடனே விஜய்னு தலைப்பு போட்டுறது. செங்கோட்டையன் அவர்கள் பொங்கல் நேரத்தில் சொன்னார், இந்த மாதிரி பொங்கலுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய இனிய செய்திகள் காத்திருக்குது அப்படின்லாம் சொன்னார். யார் யாரோ வருவாங்க, கூட்டணிகள்லாம் வருவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த இந்த நிலையில் இன்னும் ஒன்றுமே நடக்கலையே தமிழக வெற்றி கழகத்தில். 300 கோடி பேரம் பேசுனா தமிழக வெற்றி கழகம் கொடுக்காது. மக்களுக்காகவே நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொல்லிக்கொண்டு பொய்யான பரப்புரையை மேற்கொள்கிற இந்த 2 இயக்கங்களும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொடக்க விழா முடிஞ்சிருக்குது. தொடக்க விழாவில் வந்து விஜய் அவர்கள் திமுகவையே குற்றம் சாட்டுறாரு. ஆனால் அவருடைய படத்து ஜனநாயகன் படம் வந்து இன்ன வரைக்கும் சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணலை. யார் இந்த முதலமைச்சர்? செந்தில் பாலாஜி என்கிற பாட்டலுக்கு 10 ரூபாய். இப்போ பாதாளத்திற்கும் பணம் வாங்குகிற நிலைமையை ஏற்படுத்தி. ஒன்றும் இல்லை, பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்க மாட்டேங்கிறத எங்க விலை போன பத்திரிகையாளர்களை சந்திக்க விருப்பம் இல்லை, அவ்வளோதான். அப்போ நாங்களாம் விலை போனவர்கள் நீங்கள் சொல்ல வரீங்களா? ஆமாம். ஏன் விலை போனவர்கள் நாங்கள்லாம்? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திருமிகு முகில் வீரப்பன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சது அப்படி சரிதான் அப்படின்னு இன்னைக்கு உத்தரவு வந்திருக்குது. எதனால அப்படின்னா 15 கோடி ரூபாய் வருவாய் வந்து கணக்கு காட்டல அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க? கேள்வியே தவறாக இருக்கிறது. எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும், நீங்கள் தாங்கி தாங்கி வலுவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவின் கூற்று நினைவுக்கு வருகிறது. 15 கோடி இல்லை, 1.50 லட்சம். அது ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஆச்சு. இல்லை, அது திரைப்படத்திற்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள் அல்லது வருமானத்துக்கு அதிகமாக பணம் வந்தது, கணக்கு காட்டவில்லை என்றெல்லாம் இந்த நேரத்தில் இன்றைக்கு தான் நாங்கள் வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கோம். அதாவது விருப்ப மனுவை. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பனையூரில் குழுமியிருக்கிறார்கள். இதுக்கிடையில் கவனத்தை திசை திருப்புவதற்காக அதிகார வர்க்கம் இப்படி ஒரு செய்தியை வெளிக்கொண்டு வந்து உங்களை போன்றவர்களை மடைமாற்றம் செய்து ஒரு பூதாகரத்தை கிளப்பியிருக்கிறார்கள். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், அப்படி ஒரு தண்டனையை நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது என்றால் எங்கள் தலைவர் அதை தனதாக்கி கொண்டு சட்டத்தின்படி நடப்பார். அதெல்லாம் மாற்றலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்விகள் இருக்குது. பாஷ்யம்னு ஒரு நிறுவனம் சென்னையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுவரை வருமான வரி அங்கெல்லாம் ரைடு நடத்தினாங்க, தெரியுமில்ல, நடத்தியிருக்காங்க. எத்தனையோ முன்னாள் இந்நாள் அமைச்சர்களின் வீடுகளில் பயங்கரமான ரைடு. தீர்வு என்ன? ஒரு அமைச்சரையாவது கைது செய்திருக்கிறதா இந்த அதிகார வர்க்கம் என்கிற கேள்வி வருது. கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் பத்திரமாக இருக்கிறதா? உண்மையானவையா போலியானவையா? ஏன் எந்த அமைச்சரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை? அப்போ வருமான வரி வந்து அந்த ரைடு என்பது போலித்தனமானதா, விஷமத்தனமானதா, இல்லை பொய்யை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறதா என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடி ரைடெல்லாம் வந்து இப்போ கட்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படின்னு தெரியுமா? ரைடு போகிறது 500 கோடி ஒரு இடத்துல பதுக்கியிருக்கு, அல்லணும், காம்ப்ரமிஷன் பணம் வைத்திருப்பவரிடமும் இடி அதிகாரிகளும் காம்ப்ரமிஷன் 50-50. சொன்னவனுக்கு 1 தேட். சூப்பரில் அதிகார வர்க்கம். அதையெல்லாம் பேச மாட்டோம்ல நம்ம. அதெல்லாம் பேசலாம். ஆனால் விஜய் அவர்களை பற்றி இன்னைக்கு விஷயத்தை தானே நம்ம பேசுகிறோம். இல்லை, தினந்தோறும் நடக்கிற அவலங்களை பற்றி பேச மாட்டோம்.
ஆனால் என்றாவது ஒரு நாள் இப்படி தலைவரை பற்றி தாறுமாறாக ஏதாவது ஒரு செய்தி வந்தால் அதை தலைப்புச் செய்தியாக்குவதை உங்களை போன்றவர்களும் வாடிக்கையாக வைத்திருக்காங்க. நாங்கள் எங்கே சார் பண்ணோம்? செய்திகள் தானே அப்படி சொல்கிறாங்க. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த அமைச்சர்களை பற்றி பேசுங்கள். இவர் தானே சொல்றாரு ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஊழல் அல்ல, கபடதாரிகளை இது ஊழல் அல்ல, இது கமிஷனும் அல்ல. வரி கட்டலைன்னா அதுக்கு பேர் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, எல்லோருக்கும் சரியாக வரி விதிக்கப்பட்டிருக்கிறதா? கணக்கு காட்டலைன்னா என்ன சார் அர்த்தம்? இல்லை கணக்கு காட்டலைங்கிறது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கா? ஆதாரபூர்வமாக தான் நிரூபிச்சதை சொல்றாங்க. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, அது என்ன வாலிப்படமோ ஏதோ ஒரு படத்தில் இதே பிரச்சனை வந்தது தெரியுமில்ல உங்களுக்கு. பல கோடி ரூபா இந்த மாதிரி வந்து ஏமாற்றியதாக இப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இதை பூதாகரமாக்குகிறேன். ஏன்னா அதுக்கு தான் அறிஞர் அண்ணாவின் கூற்றை நான் நினைவுபடுத்தினேன். நீங்கள் அடிக்க நாங்கள் இரும்பு கோட்டைகளாக ஒன்றும். சரி, நான் ஒன்று கேட்குறேன். கொரோனா நிதிக்கு 5 கோடி கொடுத்த எங்கள் தலைவன் 1.5 கோடி அரசு காசானாவில் சேர்க்க முடியாதா? சொல்லுங்கள். அப்புறம் மழைக்கால திட்டம் இருங்க, அப்புறம் அதை கட்ட மறுத்தாங்க. இல்லை முதல்ல உண்மைத்தன்மை அது அந்த படத்தினுடைய நிர்வாகத்தை கேட்கணும், எங்கள் தலைவரை கேட்கக்கூடாது. எங்கள் தலைவர் தயாரிக்கலாம். தயாரிப்பாளர் தானே கதறாரு. இல்லை நீங்கள் தயாரிப்பாளர்கிட்ட தான் அந்த கேள்வியை கேட்கணும். அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பு. ஒரு நிறுவனம் தான் பொறுப்பு, ஒரு நடிகர் பொறுப்பாக முடியாது. சரி, நான் ஒன்று கேட்குறேன். மற்ற நடிகர்கள் எல்லாம் சம்பளம் வாங்குகிறார்கள், வருமானம் தீட்டுகிறார்கள். அண்மையில் பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு. அவங்க கடைசியாக சொன்னது என்ன தெரியுங்களா? 300 கோடி வருமானத்தை தாண்டியதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து சரியாக பொருளாதார குற்றப்பிரிவுகள் கண்காணிச்சிட்டு இருக்கா இல்லையா? 300 கோடி லாபம் பார்த்துருக்கிற ஒரு திரைப்படம் 56 கோடியில் எடுக்கப்பட்டது என்றால் மித காசில் வருமானத்தை சரியாக கட்டிட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை பொய்யா சொல்லி விட்டாங்களா தன்னுடைய வரட்டு கௌரவத்திற்காக? இதெல்லாம் பேசணும் முதல்ல. அதனால் 1.5 கோடி நீதிமன்றம் இன்னைக்கு வந்து தீர்ப்பளிச்சிருக்குன்னு சொன்னால் தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம், வருமான வரி கட்டுறோம். என்னப்பா அதில் ஒன்றும் பெரிய செய்தி இல்லையே. இதை நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. 1.5 கோடியை இங்கே கட்டிட்டு அது அரசு கசனாக போனாவே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். உச்சநீதிமன்றம் போனால் எங்களுக்கு 3 கோடி ரூபா செலவாகும். அதனால் இங்கே கட்டிட்டு போயிடலாமே. இல்லை அதெல்லாம் சாதாரண விஷயம். கட்டுவாரா விஜய் அவர்கள்? ஏன் கட்ட மாட்டாரா? என்னை ஏமாற்றிட்டு போகிற கூட்டமா? ஆனால் கட்டுறவங்களை எல்லாம் கண்காணித்து இப்படி துருவி பேசுவீங்க. எத்தனையோ நிறுவனங்கள் கட்டாமல் ஒளியும் முறை. நான் கேட்குறேன், டிஆர் பாலுக்கு எத்தனையோ கப்பல் ஓடுதுங்கிறாங்க. வருமான வரி சரியாக கட்டிகிட்டு இருக்கிறாரா? நான் ஏற்கனவே கேட்டேன், ரெய்டுகள் சரியாக நடக்குதா? எல்லாருமே சரிசமமாக தான் மக்களை இங்கே வாழ வைக்குது அந்த அதிகாரம் இருக்கும். கோடீஸ்வரர்கள் இன்னும் கோடீஸ்வரன் ஆகி கொண்டிருக்கிறான். குடிசையில் வாழ்கிறவன் இன்னும் குடிசையிலேயே இருக்கிறானே, ஏன்? அதை பற்றி என்னைக்காவது பேசுங்க தயவு செய்து. ஆக 1.5 கோடி, அதான் முதவே சொன்னேன், எங்கள் தலைவர் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் செய்திருக்கிறார், பல கோடிகளை செலவழித்து. 1.5 கோடி அரசு கசனாவுக்கு போகிறதுல வந்து எங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது. கட்டுவாங்க, நீதிமன்ற தீர்ப்பை மதிப்போம், அவ்வளோதான். ஆக அதுக்காக வந்து அதிகாரத்தை மீற மாட்டோம். எது முறையோ அதை கண்டிப்பாக எங்கள் தலைவர் செய்வார். இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது என்றால் வரவேற்போம். அப்படி ஒரு தீர்ப்பு சொல்லுவார்களேயானால் அதை ஏற்றுக்கொள்வோம், அவ்வளோதான். இல்லை, விஜய் அவர்கள் ஊழலுக்கு எதிராக பேசுறாருன்றப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சரியாக இருக்க வேண்டியது தேவையில்லைங்க. முதவே சொல்லிட்டேன், எங்கள் தலைவர் சரியானவர். தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தா தீர்ப்பு வந்திருக்கு. நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு நிச்சயமாக நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படுவோம். வேற என்ன? நான் கட்டிட்டா நீங்கள் பேச மாட்டீங்க தானே? அதையே முதலே கட்டலைன்ற ஒரு கேள்வி வரும்ல. இந்த கேள்வி வந்து நீங்கள் தயாரிப்பாளர்கிட்ட கேட்கணும். இப்போ தயாரிப்பாளருக்காக எங்கள் தலைவர் கட்டுகிறார், இதுதான் உண்மை. பட நிறுவனத்திற்காக கட்டுகிறார். அது விஜய் அல்ல, தயாரிப்பு நிறுவனம். அதையே நீங்கள் விஜய் பேர இன்னைக்கு ஊடகங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், உதார் விடுகிற ஊடகங்கள், குறிப்பாக காசு வாங்கி கொண்டு களவாணி வேலை செய்கிற ஊடகங்கள் ஒரு சின்ன துரும்பு கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. நிறுவனத்தின் மீது போடப்பட்டிருக்கிற இந்த வழக்கு எப்படி விஜய் மீது சாரும்? உடனே விஜய்னு தலைப்பு போட்டுறது. இப்படித்தான் எங்கள் தலைவர் பெயரை வைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சம்பாரிச்சுட்டு போட்டோம். 1.5 கோடி நிறுவனம் கட்டும், அபராதம் நிறுவனம் பொறுப்பு இருக்கும். விஜய் அவர்கள் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதிமுகவை சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள். அவர் வந்து ஊழல் பண்ணுறாருன்றதை நான் அடித்து சொல்வேன்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? திண்டுக்கல் சீனிவாசனே ஒரு கொள்ளை கும்பல். நாங்கள் அதிமுக காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறது இல்லை. ஆனால் இப்போ அதிமுக காரங்க உங்களுக்கு எதிராக மாறி இருக்காங்களே. அது என்னன்னா,
வேறு வழி இல்லைப்பா அவங்களுக்கு. எங்களை பேசி தான் அவங்களும் அரசியல் செய்ய வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பேசட்டும். அதிமுகவுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்கிறதில்ல. அட்டை கத்திகளுக்கும் தெர்மாகோல்களுக்குமா நாங்கள் பதில் சொல்ல முடியும்? சொல்லுங்கள். ஆக திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர், அவர் எவ்வளவு கோல்மால் பண்ணியிருக்கிறாங்க, உள்ளே போய் நுழைஞ்சா தான் தெரியும். நாங்கள் அதற்குள்ளோட நுழைய விரும்பலை. ஏன்னா நாங்கள் அவர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. எங்களோடு களத்தில் நிற்பவர்களை எடுத்துக்கொள்ளும். செங்கோட்டையன் அவர்கள் மேலேயே ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதையும் நான் எக்ஸஸ் பண்ணின்னு சொல்கிறாரு. பண்ணட்டும். அது எங்கள் தலைமை சந்திக்கும். எங்கள் தலைமை நிர்வாகி செங்கோட்டையனார் சந்திப்பார். இல்லை, அதிமுகவில் தான் இத்தனை காலம் இருந்தார் இல்லைங்களா செங்கோட்டையன் அவர்கள்? சரி, இருக்கும்போது எங்கே போனார் திண்டுக்கல் சீனிவாசன்? ஏன் அப்போல்லாம் பேசலை? இப்போ ஏன் பேசணும்? அவர்களுக்கு ஏதோ வயிற்று வலி வந்திருக்கிறது. தாவேக்காவை பார்த்து ஒரு மிகப்பெரிய பயம் தொற்றி இருக்கிறது. அந்த பயத்தின் உளறல்கள் உதார் விடுகிறார்கள். அவ்வளோதான். செங்கோட்டையன் அவர்கள் பொங்கல் நேரத்தில் சொன்னார், இந்த மாதிரி பொங்கலுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய இனிய செய்திகள் காத்திருக்குது அப்படின்லாம் சொன்னார். யார் யாரோ வருவாங்க, கூட்டணிகளாக வருவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில் இன்னும் ஒன்றுமே நடக்கலையே தமிழக வெற்றி கழகத்தில். 300 கோடி பேரம் பேசுனா தமிழக வெற்றி கழகம் கொடுக்காது. 30 தொகுதி கேட்குற அளவிற்கு தகுதியே இல்லாதவர்கள் வந்து கேட்டாலும் தமிழக வெற்றி கழகம் தலைகுனியாது. ஆக அவங்களுக்கு வந்து என்னென்னா, இப்போ தேவை 30 தொகுதி 300 கோடி யார் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் போவாங்க. எங்கள் பக்கம் அது நடக்காது என்பதற்காக தருகிறவர்களிடம் தரங்கிட்டு போய் கிடக்கிறார்கள். கிடக்கட்டும், எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லையே. நாங்கள் தனித்து நின்றே தமிழகத்தை ஆள்வோம் என்கிற மகத்தான மக்கள் சக்தியோடு களத்துக்கு வர்றோம். அப்புறம் ஏன் கூட்டணிக்கு அழைப்பு விடுறீங்க? ஏன் ஆட்சியிலும் பங்கு இல்லை, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற அழைப்பு எதுக்கு விட்டீங்க? அழைப்பு இல்லை, அது எங்களுடைய நோக்கம். இந்த நோக்கத்தை சொல்லுகிறோம். இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்க தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று ஜெயிக்கவும் போராடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இன்னொரு பக்கம் வந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னால் அது முரண்பாடு. சொல்கிறதுக்கே ஒரு மனநிலை வேணும்ல. மற்ற கட்சிகள் சொல்லுவார்களா? அந்த மனோபாவம் யாருக்காவது? தமிழக வெற்றி கழகம் செய்யுமான்னு ஒன்று இருக்குது இல்லை, ஆட்சிக்கு வந்து அது செய்யுமான் இருக்கு. ஏன் செய்யாது? சரி, இப்போ கூட்டணி இறுதி ஆயிடுச்சா? இறுதியாக இல்லை, அப்புறம் அந்த கேள்வி இறுதி ஆகட்டும், பார்த்துப்போம். இன்னும் தேர்தலுக்கு ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் இருக்கட்டும். மற்றவங்களாம் வந்து மக்கள் சேவையே மகத்தான சேவைன்னு அப்படியே பேசியே பீத்தி கொள்ளுகிற இந்த 2 இயக்கங்களும், மக்களுக்காகவே நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொல்லிக்கொண்டு பொய்யான பரப்புரையை மேற்கொள்கிற இந்த 2 இயக்கங்களும், தனியாக நின்று தமிழகத்தில் ஆட்சி பிடிக்க தகுதி இல்லாதவர்கள் கூட்டணி பேரத்திற்கு கும்மியடித்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல அவங்கெல்லாம் சேரட்டும். யார் எங்கெங்கே சேருவா, யார் எங்கெங்கே போவா, யார் கலண்டு போவா, யாருக்கு காசு கிடைக்கல, யாருக்கு சீட்டு பத்தலை, இதெல்லாம் வரட்டும். வந்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த கேள்வியை வைங்க. தமிழக வெற்றி கழகம் சரியான பதிலை சொல்லும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொடக்க விழா முடிஞ்சிருக்குது. தொடக்க விழாவில் வந்து விஜய் அவர்கள் திமுகவையே குற்றம் சாட்டுறாரு. ஆனால் அவருடைய ஜனநாயகன் படம் வந்து இன்ன வரைக்கும் சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணலை. அவர் மத்திய அரசை வந்து குற்றம் சொல்கிறத விட மாநில அரசு தான் அதிகமாக ஒரு குற்றம் சொல்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? 3வது ஆண்டு தொடக்க விழா எங்கள் கட்சி நிகழ்ச்சி. அங்கே போய் ஜனநாயகனை பற்றி பேச வேண்டிய தேவை இல்லை. அங்கே பேசுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அங்கே மாநில அரசை மட்டும்தான் குற்றம் சொல்கிறாரு. ஆமாம், மாநில அரசு தேர்தல் தான் இப்போ நடக்குது. மத்திய அரசு தேர்தல் நடக்கலையே. அப்போ மாநில அரசில் போட்டி போடுகிற யார் அந்த மாநிலத்தை ஆண்டு மாநில அரசை எதிர்க்கிற அளவுக்கு ஏன் மத்திய அரசு எதிர்க்க மாட்டேங்கிறாரு? மத்திய அரசை இப்போ எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு அதில் இல்லை. நாங்கள் இப்போ மாநில அரசை விரட்டி ஆகணும். மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி வீசணும். மகளிரை பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கி இருக்கிற தமிழ்நாட்டு அரசை, குறிப்பாக திருட்டு முன்னேற்ற கழகத்தை இந்த மண்ணில் வேரோடு களைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் களமாடுகிறோம். முதல்ல எங்களுடைய இலக்கை நாங்கள் அடையணும். அந்த இலக்கு இந்த திருட்டு முன்னேற்ற கழகத்தை தெருவாக ஓட விடுவது தான் எங்களுடைய வேலை. அந்த வேலையை தொடங்கியிருக்கிறோம். மத்திய அரசை பார்த்துக்குவோம். 2000 அந்த காலகட்டங்களில் 8களில் 2028 நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறத அப்போ கேளுங்க. அப்போ இருக்குது வேடிக்கை. இப்போ நாங்கள் மாநில அரசை கடுமையாக எதிர்ப்பதற்கு காரணம் மக்கள் விரோத அரசு. பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டேங்கிறார்ன்ற குற்றச்சாட்டு ரொம்ப நாளாகவே இருக்குது. இவர் சந்திப்பாரா மாட்டாரா பத்திரிகையாளர்களை? விலைபோன பத்திரிகைகளை சந்திப்பதற்கு எங்களுக்கு ஆர்வம் இல்லை. NDTVயை மட்டும் நீங்கள் ரகசியமாக கூட்ட வச்சு இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்களா? அது இன்டர்வியூ எல்லாம் கிடையாது, ஒரு சந்திப்பு, அவ்வளோதான். அது எங்கள் நேர்காணல்னு யார் உங்களுக்கு சொன்னா? ஆஃப் த ரெக்கார்ட் தான், அவ்வளோதான். அது ஒரு சந்திப்பு, அந்த நிகழ்ச்சி. அது அங்கே இருக்கிற தொகுப்பாளர்கள் நாங்கள் சந்தித்தோம் பேசணும்னு சொல்லி வெளியில் வந்து பேசிக்கிறாங்க. அது எங்கேயும் ஒளிபரப்பப்படலையே. அப்போ அது எனக்கு அதை பற்றி பேச விருப்பம் இல்லைன்னு அவங்கள சொல்லியிருக்கலாம் இல்லையா? சொல்லவே இல்லை. நண்பர்களாக சந்திச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன குத்துது?
நான் கேட்குறேன். எனக்கு குத்துறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்க மாட்டேங்கிறது தான் என் கேள்வி. விலை போன பத்திரிகையாளர்களை சந்திக்க விருப்பம் இல்லை, அவ்வளோதான். அப்போ நாங்களாம் விலை போனவர்கள் நீங்கள் சொல்ல வரீங்களா? ஆமாம். ஏன் விலை போனவர்கள் நாங்கள்லாம்? நான் உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும் என்னன்னு. உங்களை நீங்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் விலை போனவர்கள் ஆயிடுவோமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் நாங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பத்திரிகைகள் தர்மம் சரியாக நடக்குதா? பத்திரிகை தர்மம் சரியாக நடந்துச்சுன்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகளையும், வேங்க வயல் பிரச்சனையை கூட முன்னின்று கொண்டாந்து நிறுத்தணும். தங்கை ஸ்ரீமதியுடைய மரண வழக்க நியாயத்தின் பக்கம் நின்றுக்கணும். யார் நின்னா? எந்த ஊடகங்கள் நின்னது சொல்லுங்கள் பார்ப்போம். ஆதிக்கவாதிகளுக்கு ஆதரவாகவே அல்லது அதிகார வர்க்கத்திற்கு ஆதரவாகவே இந்த ஊடகங்கள் லட்சக்கணக்கில் பணங்களை வாங்கி கொண்டு இது போன்ற வேலைகளை தொடர்ந்து செய்கிறார்கள். அநீதிகளுக்கு எதிராக போராடாமல் அநீதிகளுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கிறார்கள். அந்த மாதிரி பத்திரிகைகள் எல்லாத்தையும் நான் குறை சொல்லிட முடியாது. இன்றைக்கி இருக்கிற ஊடகங்களில் 190 விழுக்காடு பேரம் பேசப்பட்ட ஊடகங்களாக இருக்கிறது, பேரமாகுகிற ஊடகங்களாக இருக்கிறது. அப்படிங்கும்போது அந்த ஊடகங்களை சந்திக்க வேண்டிய அவசியமோ தேவையோ எங்களுக்கு இல்லையே. இல்லை, வேங்கை வயலுக்கு போகலன்னு நீங்கள் வந்து பத்திரிகைகளை குற்றம் சொல்கிறீங்க. ஆனால் விஜய் அவர்களே முதல்ல வேங்கை வயலுக்கு போகவே இல்லையே இன்று வரை. இன்றைக்கும் அந்த வழக்கை முன்னெடுத்து செல்வது தமிழக வெற்றிக்காக. அதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் கேள்வி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் தீர்வை நோக்கி நகர்கிற பேர் இயக்கம். பார்த்து தான் சமாதானப்படுத்தணுங்கிறதெல்லாம் இல்லை. எத்தனையோ போராட்டங்கள் இங்கே மண்ணிலே நடந்திருக்கு, எத்தனையோ சம்பவங்களை தலைவர்கள் போய் நேரடியாக பார்த்துருக்க. என்ன தீர்வு? தீர்வில்லாத பயணமாக தமிழ்நாடு இருக்கிறது. நாங்கள் தீர்வை நோக்கி நகர்கிற பேரியக்கமாக இருக்கிறோம். ஆகையால் எல்லாம் சட்ட விதிகளின்படியே இன்றைக்கு ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் தீர்வை நோக்கி நகர்கிற விடயமாக மாறி இருக்கிறது, மருவி இருக்கிறது. போராட்டங்களின் வாயிலாக எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட்ட பாடில்லை. எல்லாம் பணம். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா பணம் தான் இன்றைக்கு குறிக்கோளாக இருப்பதால் அப்பாவிகள் பாதிக்கப்படுவதை ஏற்க முடியாது. ஆகையால் அப்பாவிகளும் இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் சட்டத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம், சட்டத்தை மதிக்கிறோம், சட்ட ரீதியாக அணுகுகிறோம். சட்டம்தான் மக்களை காக்கும் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் எங்களது தீர்வை நோக்கி நகர்கிறோம். ஆக எந்த பிரச்சனைக்கும் போய் பார்த்தாலோ அல்லது ஆர்ப்பாட்டங்களிலாலோ அல்லது கண்டன கூட்டங்களிலாலோ ஒரு சம்பவத்தையும் செய்துவிட முடியாது. தீர்வை நோக்கி பயணம் இருக்குமேயானால் தீர்ப்பு சரியாக இருக்க வேண்டும். அந்த தீர்ப்பை அறிவிக்கக்கூடிய தலைமை பண்பும் அல்லது தலைமை நீதியும் சரியான நீதியின் கண்ணோட்டத்தில் இயங்க வேண்டும். இங்கே எல்லாம் வேறு மாதிரியான சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க சனாதன கும்பல்களின் சவுக்கு காடாக மாறியிருக்கு. தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலகட்டம் தான் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தலுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்க? பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர், எனக்கு கிடைத்திருக்கிற தகவலின்படி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் எங்கள் தலைவர் விஜய் ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிட வேண்டும் என்று தனக்கு விருப்பமும் அளிக்காமல் தலைவனுக்கு விருப்பமும் அளிக்கிற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான பேர் திரண்டிருக்கிறார்கள் பனையூரில். இன்றைக்கு மதியம் 12 மணியிலிருந்து தொடங்கிய இந்த விருப்ப மனு வேலைகள் மாலை 6 மணி வரை நீள்கிறது. கிட்டத்தட்ட 12ஆம் தேதி வரை இது நீடிக்கும். லட்சக்கணக்கிலே மனுக்களை கொடுப்பதற்கு கொள்கை தொண்டர்கள் களமாடுவதற்கு பனையூரில் கூடியிருக்கிறார்கள். விருப்ப மனுக்கள் இன்றைக்கு வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வாங்குபவர் முதலில் விருப்ப மனுக்கு 100 ரூபாய் செலுத்த வேண்டும். பூர்த்தி செய்து ஒப்படைக்கிற போது தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்தால் 5000ம், பிற சமூகமாக இருந்தால் 10,000ம் கட்டி அந்த விருப்ப மனுவை ஒப்படைக்க வேண்டும் என்பது தலைமையின் உத்தரவு. அந்த வேலைகள் நடக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் முன்னணி பேச்சாளர்கள் கலந்து கொள்கிற மாபெரும் பொதுக்கூட்டங்கள் மாநாடாக அமைந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் நான் திருச்சியிலே முதலாக மேடை ஏறி உரையாற்றிய விதமும், இன்னும் 2 நாட்களில் கூடல் மாநகரில் ஆயிரக்கணக்கில் கூடுகிற தொண்டர்களுக்கு மத்தியில் 2வது மேடைக்களத்தை எனக்கு எங்கள் தலைவர் தளபதியார் அவர்களும் பொதுச் செயலாளர் புஷியார் அவர்களும் களமமைத்து கொடுத்திருக்கிறார்கள். கர்ஜிப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார்கள். ஆக தமிழ்நாடு முழுவதும் களங்கள் கடுமையாக இருக்கிறது. யுத்த களத்தில் இருக்கிறோம். பொதுவாக கொள்ளை கும்பலுக்கும் எங்களை போன்ற கொள்கைவாதிகளுக்கும் இடையே நடக்கிற ஒரு உக்கிரப்போரை தொடர்ந்திருக்கிறோம். மடியில் மஞ்சளை கட்டி யுத்தத்திற்கு தயாராகிறோம். எதிரிகள் விடுகிற அம்புகள் தன் மீது பட்டு காயம் ஏற்பட்டு ரத்தம் சிந்தி மண்ணே சிவப்பானாலும் அதை குறிக்கிற வகையில்தான் சிவப்பும்
மஞ்சளை மடியிலே கட்டிக்கொண்டு ஏற்படுகிற புண்கள் மீது மருந்தாக தடவிவிட்டு யுத்தக்களத்தில் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மஞ்சளையும் எங்களுக்கு வழங்கியிருக்கிற எங்கள் மகத்தான தலைவர் விஜய் சிவப்பையும் மஞ்சளையும் ஒரு சேர சேர்த்து எங்கள் கொள்கை கொடியாக எங்களுக்கு தந்திருக்கிறார். கடைக்கோடி கிராமத்திலும் எங்களது கொடி பறக்கிறது. கருவேலங்காட்டு தேசத்திலும் காண கிடைக்காத அற்புத பேராற்றல் மிகுந்த பெருங்கொடி வானை தொட்டு பறக்கிறது. களம் எங்களதாக இருக்கிறது. எதிரிகள் கண்ணுக்கு எட்டிய தூரம் காணாமல் போகிற நாளை விரைவில் நீங்கள் பார்ப்பீர்கள். கரூரில் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க போயிருந்திருக்காங்க இந்த கல்குவாரி சம்பந்தமான விஷயங்களை எடுக்க. அங்கே எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு பழனியாண்டி அவர்களுடைய ஆட்கள் அவங்களெல்லாம் தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரவுது. எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்திற்கு பக்கத்தில் சமூக செயற்பாட்டாளர் இது போன்ற கனிம வள கொள்ளைகளை தடுத்து நிறுத்துவதற்காக களத்தில் நின்று போராடிய சகுபர் அலியை லாரியை விட்டு ஏற்றி படுகொலை செய்த பிறகுதான் சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் கனிம வளத்துறை அமைச்சராக மாற்றம் செய்யப்பட்டார். இந்த அரசு திட்டமிட்டு சகுபர் அலியை படுகொலை செய்ததன் பரிசாகத்தான் ரகுபதிக்கு கனிம வளத்தை ஒப்படைத்திருக்கிறது. இன்றைக்கு இந்த பழனியாண்டி என்கிற கொள்ளையாண்டி கரூரில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். யார் இந்த முதலமைச்சர்? செந்தில் பாலாஜி என்கிற பாட்டலுக்கு 10 ரூபாய். இப்போ பாதாளத்திற்கும் பணம் வாங்குகிற நிலைமையை ஏற்படுத்துகிறேன். கனிம வளத்துறை நான் சொல்லுகிறேன், கனிம வளத்துறை அமைச்சருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு இல்லாமல் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்காது. தெரியாமல் நடைபெற வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அளவுக்கு அதிகமாக பள்ளத்தை தோண்டுகிறது அங்கே இருக்கிற சாதாரண கிராம நிர்வாக அதிகாரிக்கு தெரியாமல் இருக்காது, கண்காணிகளுக்கு தெரியாமல் இருக்காது. அவர்களெல்லாம் கையூட்டு வாங்கி கொண்டு தான் இது போன்ற ஆழமான விஷயங்களை செய்கிறார்கள். இன்றைக்கு திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய உங்கள் மொழியில் சொல்லணும்னா ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட இந்த பழனியாண்டி என்கிற ஒரு அயோக்கியத்தனமான சட்டமன்ற உறுப்பினர் கரூர் முதலமைச்சர் செந்தில் பாலாஜியோடு இணைந்து கொண்டு கனிம வள கொள்ளையை ஈடுபட்டதை உணர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக கையூட்டு வாங்கி கொண்டு களவாணித்தன வேலைகளை செய்கிற நியூஸ் தமிழ் என்கிற தொலைக்காட்சி, தமிழக வெற்றி கழகத்தை தாறுமாறாக எழுதுகிற அந்த தொலைக்காட்சி, எங்களை வசைபாடுகிற அந்த தொலைக்காட்சி இன்றைக்கு அதனுடைய நிருபர் கதிரவனையும் ஒளிப்பதிவாளர் செபஸ்டினையும் இன்றைக்கு கொடூரமாக தாக்கியிருக்கிறது. கொலைகார கும்பல் பழனியாண்டி கும்பல் என்றால் அதை தட்டி கேட்கிற இடத்திலும் தமிழக வெற்றி கழகம்தான் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே சுடலைக்கண்ணு அப்படிங்கிறவர், இவர் யாருன்னா காவேரி நிர்வாக பாதுகாப்பு குழு தலைவர். அவர் தான் அங்கே இந்த மாதிரி சுரண்டல் நடக்கிறது, பூமியை தோண்டுகிறார்கள் என்று சொல்லி அதை படம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கேருந்து யாருன்னா திருமலைன்னு ஒரு வழக்கறிஞரோட ஓட்டுநர் உள்ளிட்ட சேக்ராஷ் அப்படிங்கிற அந்த மகிழுந்தூவில் அங்கே போகிறேன். போகும்போது ஒரு கருவேலங்காடு, அதை தாண்டி தான் அதுக்குள்ளே போகணும். விரைவில் நாங்கள் செல்ல இருக்கிறோம் அந்த இடத்துக்கு. கரூரில் விட்டுருவோமா என்ன? அங்கே ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு தொழிலாளி, அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற தொழிலாளி அப்படி ஒளிஞ்சிருந்து பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரோனை பறக்க விட்டுருக்காங்க. ட்ரோன் காட்சிகளாக படம் எடுத்து கொண்டிருப்பதை பார்த்த அவன் உடனடியாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற இந்த பழனியாண்டி என்கிற கொள்ளையாண்டியிடம் தொடர்பு கொண்டு இது போன்ற செயல்களை யாரோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ட்ரோன் லைவை எடுத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கேமரா, ட்ரூபேட், லைட்டு, அது இல்லாமல் ட்ரோன் கேமரா எல்லாத்தையும் வந்த கும்பல் விமலநாதன் தலைமையில். விமலநாதன்கிறவன் யாருன்னா இந்த பழனியாண்டியினுடைய மயன், கொள்ளை கும்பலுக்கு தலைவன். அப்போ இவனுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து 20க்கும் மேற்பட்ட பேர் 2 வாகனங்களில் இறங்கி கதிரவனையும் செபஸ்டினையும் மற்றும்
சுடலைக்கண்ணு, வழக்கறிஞர் திருமலை, ஓட்டுநர் உள்ளிட்ட 5 பேரை குவாரிகளுக்குள்ளேயே இழுத்து கொண்டு போய் அடித்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இன்றைக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மத்திய அரசின் வருமான வரித்துறை இடி இந்த கொள்ளைத்துறை அமைச்சராக இருக்கிற KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவர் குற்றம் செய்திருக்கிறார் என்று சொல்லியும் கூட இன்று வரை அவர் மீது ஒரு முதல் குற்றத்தை தயாரிக்காமல், அவரை கைது செய்யாமல், அவரை பாதுகாப்பான சூழலில் வைத்திருக்கிற முதலமைச்சரை கைது செய்ய வேண்டும் என்பது தாவைக்காவனுடைய நோக்கம். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த பழனியாண்டி என்கிற கொள்ளையாண்டியை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காவல்துறை அவரை இந்நேரம் கைது செய்திருக்கணும். ஒரு 100 ரூபா பசிக்காக ஏதாவது ஒரு இடத்தில் எவனோ ஒருவன் பசிக்காக வழிப்பறி செய்தான் என்றால் அவனை காவல்துறை அழைத்து கொண்டு போய் வலிக்கு விழுகிற கழிவறைக்கு சென்று காலும் கையும் உடைக்கப்பட்டு கட்டுப்போடுகிற வேலையை செய்யும். ஆனால் காவல்துறை ஒரு நாளும் வலிக்கு விழாததின் மர்மம் என்னவென்று எனக்கு இன்னும் புரியவில்லை. ஆனால் இந்த சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்வதற்கு கூட துப்பு இல்லாத காவல்துறையாக இத்தனாயிரம் கோடியை கொள்ளையடித்திருக்கிற இந்த கொள்ளையாண்டி என்கிற பழனியாண்டியை கைது செய்வதற்கு முதலமைச்சருக்கு தகுதி இல்லாமல் இருக்கிற ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. ஏன் கைது செய்யவில்லை? ஒரு சிறிய குற்றம் செய்தாலும் தண்டனை கொடுப்பது அரசின் கடமை, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்டு தானே முதலமைச்சர் அவர்கள் பதவியில் அமர்ந்திருப்பார். அப்போ சட்டமன்ற உறுப்பினரை பாதுகாக்கிற முதலமைச்சர் குற்றவாளியா இல்லையா என்கிற கேள்வியை தமிழக வெற்றிக் கழகம் வைக்கிறது. ஆக குற்றவாளிகளை பாதுகாப்பதே கொள்கையாக வைத்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த போன்ற சம்பவங்களை ஆதரித்து கொண்டிருக்கிறார். இதே பழனியாண்டி என்கிற இந்த கொள்ளையாண்டி முதலமைச்சரை சந்தித்து 55 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக கொடுத்திருக்கிறார், வளர்ச்சி நிதியாக கட்சிக்கு கொடுத்திருக்கிறார். என்றால் ஒரு முதலமைச்சர் இத்தனை லட்சத்தை என்னிடத்திலே கொண்டு வருகிறாயே, உனக்கு வருமானம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்க துப்பில்லாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். துயரம் கொடுக்கிற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறார், மானமில்லாமல் ஆண்டு கொண்டிருக்கிறார். என்றால் நாடு சுடுகாடு ஆவதை தவிர வேறு வழியில்லை என்கிற நிலைக்கு இன்றைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகம் இந்த பிரச்சனையை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது. இதுவரை அந்த ஓட்டையாண்டி அல்லது கொள்ளையாண்டி பழனியாண்டியை கைது செய்யாத காவல்துறையையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது ஏற்புடையதல்ல. எங்கள் தலைவர் மரியாதையே பேச சொன்னதுனால அதிகாரத்தை மீற முடியாமல் அளவுக்குள்ளேயே விளையாட வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆகையால் இந்த விடயத்தில் வழக்கு பதிவு செய்யாத காவல்துறையும் கைது செய்ய வேண்டும், குற்றவாளியை பாதுகாக்கிற முதலமைச்சரை கைது செய்ய வேண்டும், குற்றவாளியான பழனியாண்டி உள்ளிட்ட அவனுடைய மகன் விமலநாதன் உள்ளிட்ட 20 பேரையும் கைது செய்ய வேண்டும். ஏன் கைது செய்ய மறுக்கிறார்கள் என்றால், அப்போ கொலைகளை செய்தால் அவர்கள் குற்றவாளி அல்ல என்ற கொள்கையோடு தான் இந்த திருட்டு முன்னேற்றக் கழகம் ஆட்சி செய்கிறதா என்பதை மக்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக தமிழ்நாடு முழுவதும் கனிம வளங்களை கொள்ளையடிக்கிற கொள்ளை கூடாரமாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கொள்ளை கும்பலுக்கும் என் போன்ற கொள்கைவாதிகளுக்கும் இடையே நடக்கிற யுத்தத்தை தொடர்ந்திருக்கிறோம். ஆகையால் பழனியாண்டியை விரைவில் கைது செய்து சிறைப்படுத்தப்பட வேண்டும். விமலநாதனை உடனடியாக வலிக்கு விழுகிற கழிவறைக்கு காவல்துறை அழைத்து செல்ல வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். ஆக தமிழ்நாடு முழுவதும் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதியையும் இந்த விடயத்தில் கைது செய்ய வேண்டும். ஏனென்றால் இது போன்ற சம்பவங்களை கண்டும் காணாமல் இருக்கிற அமைச்சருக்கு இது அழகல்ல. அமைச்சர் நேர்மையாக செயல்படவில்லை. புதுக்கோட்டையில் இந்த குழு, இந்த தொலைக்காட்சி நிறுவனம் புதுக்கோட்டை, குளித்தலை, மணப்பாறை போன்ற பகுதிகள் எல்லாம் செய்திகளை எடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் இன்றைக்கு அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் அடிக்கிற கொள்ளையை மூடி மறைப்பதற்கு எடுக்கப்பட்ட வீடியோக்களையும் இவர்கள் நொறுக்குகிறார்கள். என்றால் அதிகாரத்தை கையிலே வைத்து கொண்டு துஷ்பிரயோகம் செய்கிற காரணத்தால் முதலமைச்சரை கைது செய்ய வேண்டும், குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும். இதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு. நன்றி சார்.